இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க் கொஷின். இதுவும் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். The following mortality rates have been recorded. Observed certain type fuse. ஒரு 5 வாரத்துக்கு ஃபெயிலிங் ஆஃப் த நெட்வொர்க் எண்டை வந்து கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட 1000 ஃபியூசஸ் இருக்குது. அதை ஒரே ஒரு ஃபியூஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும் இண்டிவிஜுவலாக அப்படின்னா அதுக்கு 5 ரூபா ஆகுது. இதே நம்ம மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா 1.25 rupees ஆகுது ஒவ்வொரு ஃபியூஸ்க்கும். இட் இஸ் ப்ரொப்போஸ் டு ரீப்ளேஸ் all fuses fixed interval or time t, then continuing replacements burn out fuses as they fail. At what straightforward policy of replacing each fuse only when it fails அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெயில் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு முதல்ல நம்ம எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு த ஃபியூசஸ் தட் ஃபெயில்ஸ், அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்மக்கிட்ட மொத்தம் எத்தனை ஃபியூசஸ் இருக்குது? 1000 ஃபியூசஸ் இருக்குது. இந்த 1000 ஃபியூசஸை பர்சன்டேஜில் எடுக்கும்போது 100ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து 5% அண்டு 15% எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 5%க்கு ப்ராபபிலிட்டி எடுத்தோம் அப்படின்னா 0.05ன்னு வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பர்சன்டேஜில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ப்ராபபிலிட்டியில் மாற்றி எழுதிக்கலாம். 5/100, 15 minus 5/100, 35 minus 15/100. ப்ராபபிலிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி 15 minus 5/100 முன்னாடி இருக்கிற ப்ராபபிலிட்டியால் இப்போ கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை வந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கிடைக்கும். அந்த ப்ராபபிலிட்டியை தான் வந்து நம்ம கீழே எழுதியிருக்கோம். இப்போ இந்த ப்ராபபிலிட்டி எடுத்து இது கூட எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸில் வந்து n0 வந்து 1000 வச்சுருக்கோம். ஸோ n1 is equal to n0 p1 is equal to 1000 into 0.05. p1ஓட வேல்யூ 0.05, p2ஓட வேல்யூ 0.10. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கிடைக்கும். அந்த வேல்யூஸை அஞ்சுத்துக்குமே 5 வேல்யூஸ் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறமா எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் ஃபியூசஸ் ஃபெயிலிங் each week till the 4th week and the starting week. The value of Ni oscillate till the system reaches the steady state. Bulbs failing each month is reciprocal their average. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் லைஃப் ஆஃப் த ஃபியூஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு சமேஷன் XI/PI ஃபைண்ட் பண்ணணும். XI ஆஃப் PI ஆஃப் P ஆஃப் XI அப்படி ஃபைண்ட் பண்ணணும். P1, P2, P3 எல்லாமே P ஆஃப் XIயாக இருக்குது. அண்ட் 1, 2, 3, 4, 5 எல்லாமே XIயாக இருக்குது. ஸோ 1 வந்து 1 into 0.05 இப்படி வந்து நம்ம 3.70 வீக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் டியூரிங் த ஸ்டடி ஸ்டேட் கண்டிஷன் இஸ் கிவன் பை 10,000. நம்மக்கிட்ட எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 1000 ஃபியூசஸ் இருக்குது. 1000 ஃபியூசஸ் டிவைடட் பை 3.70 is equal to 270 fuses. Under individual replacements policies, the cost of replacement only a basis of failure. Enumerated number of failures into cost per fuse is equal to 270 into 1350.
இப்போது காஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் கிவன் பை 50 இன்ட்டு, அதாவது இது 500 இன்ட்டு 0.05ன்னு போட்டால் 215 வரும். அதே மாதிரி 102 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 510. 220 is equal to into 5 is equal to 1050. ஃபஸ்ட்டு மூணுத்துக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு 50 into 5 plus 1000 into 1.25 is equal to 1500. 1000 into 1.25 வந்து 1215 கூட எடுத்துக்கிட்டு 102 plus 5 into 102 into 5 plus 1250. இப்படி நம்ம வந்து மூணுத்துக்குமே வேல்யூஸ் எழுதி அதோடைய ஆவரேஜ் வீக்கும் எழுதிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து மேக்ஸிமமாக இருக்கிற வேல்யூ தான் வந்து காஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் இன் த 3rd week இஸ் மோர் தேன் த காஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 weeks. Therefore 2 weeks it is economical to replace all the fuses every 2 weeks. Otherwise average cost will start increasing. ஸோ இதுதான் வந்து அந்த இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க் கொஷின். இந்த 10 மார்க்கும் அந்த 10 மார்க் மாதிரி தான் நம்மளுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் எக்ஸ்பெக்டட் லைஃப் ஃபார்முலாவும் எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். அண்டு காஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டும் டோட்டல் காஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்.